இவர்களை பயணத்தை தடை செய்வதற்கு. இவர்கள் கடைசி மனிதன் வரை அந்த கடல் திறந்திருக்கிறது. கடைசி மனிதன் கரை சேர்ந்தோடனே கடல் மூடி அவர்கள் எல்லாம் சங்காரமாக்கி விடுகிறாங்க. ஏன் இவன் சங்காரமாக்குறான், ஏன் அவன் சங்காரமாக்கவில்லை? இவன் திருவந்து கரெக்டாக எடுத்தான், அவன் பொழைச்சிக்கிட்டான், அவன் பிழைத்தான். பஸ்காவை ஆசரித்ததனுடைய பரிசுத்த பஸ்காவை பரிசுத்தமாய் ஆசரித்தான், அவன் பிழைத்து கொண்டான். இது பஸ்கா வாசனையே கிடையாது. இது பஸ்காவே குஸ்கா மாதிரி எடுத்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? இது சம்மந்தமே இல்லை. இது பார்வோம். ஆனால் பாதை நம்ம பார்த்திங்கனாக்கா தேவனுடைய இஸ்ரவேல் புத்திரர்கள் கடந்து சென்ற பாதையிலே அற்புதமான பாதை அவர்களுக்கு திறக்கப்பட்டது. அது இவனுக்கு அழிவின் பாதையாக, அவனுக்கு ஒரு துவக்கம், இவனுக்கு ஒரு முடிவாய் மாறுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். வருகையும் இப்படித்தான். எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது தான் தெரியும் யார் யாரெல்லாம் கைவிடப்பட போகிறார்களோ. அது திருவிருந்திலே நம்ம பார்த்துடலாம்.